என்னாச்சுன்னா மழை செம்ம மழை கைஸ். அப்படியே மழையில வந்து அப்படியே இடிலாம் இடிஞ்சு என்ன பாச்சு. இவருக்கு சோறு தான் முக்கியம் தான். சோறு 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 சோத்துக்காக ஏதோ தப்பா கேட்டுச்சு எனக்கு. அதான் என்னாச்சுன்னா மழை செமையாக பேஞ்சு ஃபுல்லாக தண்ணி நினைஞ்சிச்சு. அதான் பார்க்க போகிறோம். நம்ம போய் பார்க்கலாம். கீழே தான் மாடியில் இருக்கோம் நம்ம. இப்போ சத்தம் கூட தீபிகா விலாகு சொல்லு. இந்த மாதிரி மழை பெய்யுது சேலப்பாடு வேற யாரோ வருது. வாங்க வாங்க மேலே வாங்க. கதவு பூட்டியாச்சா? எப்படி காமிக்குவேன்? ஏன்னா உங்களுக்கு நான் நல்லா காமிக்கிறேன். சரிடா? லைட் உள்ள லைட் தெரியுதா? ஸோ இது நம்ம படிக்கட்டி இது இறங்கணுமா? இங்கே ஒரு படி இருக்கும். ஒரு காலை பாருங்க. வேணே பண்ணுறாங்க. நீங்கள் வீட்டுக்குள்ளே தண்ணி போகுது. கூட்டி மேலே கிளம்பிட்டோம். ஏன்னா தண்ணியில் என்னென்னவோ வருமோ யாரும் உள்ள எதுக்குப்பா வந்த மறுபடியும் செம. உள்ள போ வாங்க வாங்க. ஓ ரொம்ப தண்ணி வந்துச்சு. இப்போ தெரியுதா உங்களுக்கு? வந்து நடக்க நம்ம கால் இதெல்லாம் தண்ணி போயிடுச்சுன்னா என்னப்பா பண்ணுறது? போட்டு பாதுகாமே எவ்வளோ தண்ணி. ஆமாம் காக்ரோச் வரும். இதோ இருங்க அது அழுக்குறி பாருங்க. பாத்ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு. இரம்பா கட்டாத பதம் 1 2 3 4 நிறைய வரும். இப்போ பாத்ரூம் வந்து இப்படி தான் எல்லா மாதமும் நாங்கள் இப்படி தான். ஆமாம் எல்லா வருஷமும் இப்படி தான் நம்ம சமாளிக்கிறோம். எல்லாத்தையும் மேலே வச்சிடணும். இந்த ஸ்டூல் மேலே இது ஃப்ரிட்ஜு பாருங்க. அதுக்குன்னு ஒரு வாங்கியாச்சு. இப்போ என்ன பண்ணல? இதில் வந்து என் துணியை வந்து மூட்டை கட்டி அதோ மூட்டையே கட்டியாச்சு. ஏன்னா தண்ணி நிறைஞ்சு அதில் போட்டாச்சு. இதில் வந்து என் புக்கெல்லாம் இந்த கீழே புக்கெல்லாம் இருந்துச்சு. எடுத்து இந்த பேக் அது ரெண்டுத்தையும் எடுத்து மேலே போட்டுருங்க. எல்லா வருஷமும் இப்படி தான் நடக்குது. இதுதான் பண்ணுறோம். இதுதான் நடக்குது. நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இப்படி தான் எல்லா வருஷமும் நடக்குது. தண்ணியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் எங்களுக்கு. இங்கே பாருங்கள் இன்னும் தண்ணி வருது. இப்போ மேலே வந்தது பாருங்கள். எங்கே இருந்தது இப்போ எங்கே ஆயிடுச்சு. சரி கதை சாத்தலாம் வாங்க போகலாம். மேலே போகலாம். ஏன்னா இப்போ எவ்வளோ தண்ணி நிறையன்னு தெரில. நம்ம மேலே சாப்பிட்டு கீழே வந்தோடனே ரொம்ப தண்ணி. கீழெல்லாம் தூங்க முடியாது. நாளை தான் இன்னைக்கு நைட்டு வந்து தூங்குற நிலவில். இப்போ கூட யாரோ வண்டி ஓட்டிட்டு போகிறாங்க. வந்து தூரமாக வந்து போகிறவங்கலாம் ரொம்ப கஷ்டம். அப்படி பாருங்க அங்கேயும் வண்டி ஓட்டணும். அது ரிப்பேரே ஆயிடுச்சு. அப்படியே விட்டுட்டு போயிட்டாரு. பாருங்க வரும்போது எங்கே இருந்துச்சு தண்ணி. இப்போ எங்கே இருக்குது? இதெல்லாம் தூக்கி மேலே வைக்கணும். செருப்பலாம் இல்லை தண்ணியோட தண்ணியாக போயிடும். ஸ்பார்க்கு மேலே கொண்டு போகணும். இருக்குன்னு பாருங்க. வந்து தண்ணி வந்துட்டே இருக்காது பாருங்க. என்ன யார் என்ன எடுக்க போகிறவா? இப்போ இவ்வளோ தண்ணியில் வந்து திருடுவானோ. நம்ம வந்து கொஞ்சம் இப்போ போகலாம் பாருங்க. பக்கத்து வீட்டிலலாம் தண்ணி வந்துருக்கும்ல. ஏன்னா அவங்க வீடு வந்து அது இருக்குங்கள இங்கே. இப்போ இதுதான் வீடுன்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த மலையிலயும் சாப்பிட
சேது சட்னி கேக்குது எங்க அப்பாக்கு. ஏன்பா இவளுக்கு வந்து இப்ப ஊர் சுத்தணும் தண்ணியில. தண்ணி ஜாஸ்தியா தான் இருக்குவா. தண்ணியோட தண்ணியா எல்லாம் போயிடும். சரி ஓகே. இல்ல இப்பவும் யாரோ சமைக்கிறாங்க. இடி இடி இடிச்சு பாத்தீங்களா? அங்கிருந்து காத்தாங்க, அங்கிருந்து காத்தாங்க லைட். ஐயோ பாவம். பாபு கிட்ட சொன்னா வாங்கிட்டு வருவாங்க. என்ன சமைச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டேடி வந்து தோசை வச்சு தண்ணி நிறைய வந்து பாரு நடந்தே போயிட்டேன். வீட்டுக்குள்ளே இவ்வளோ வந்துச்சு. இப்போதான் போய் vlog எடுத்துட்டு வந்தேன். 10 வாட்டி கீழே போய் பார்க்க போகணுமா? தோசை சுட்டுட்டு இருக்கோம். தொட்டுக்கு என்னன்னா மத்தியானம் வச்ச காமிங்களா, நான் வெளியே போயிட்டு இருக்கேன்ல. சாம்பார் நிறைய பேர் சாப்பிட்றாங்க, காமிக்கிறேன். சாம்பாரா? இந்த மலையிலயும் அப்பாக்கு சேவல் சட்னி ராத்திரி தூங்குன மாதிரி தான். ஆமா, மேலேயும் தண்ணி வரும். இதோ இங்க இருந்து தண்ணி, பாத்ரூம்ல இருந்து தண்ணி சரிடா. இங்கெல்லாம் வடிது பண்ண ஆத்தா எவ்வளோ தண்ணியா இருந்துச்சு. நிறைய தண்ணி இருந்துச்சு. தண்ணி இங்க பாருங்க, மேல போயிட்டு ஒரு செகண்ட் தான் ஆகுது. இங்க வந்து 3 படிக்கட்டு இருக்கும். 1 2 3. ஆனா 2 படிக்கட்டு முங்கிருச்சு. போங்க மேல, உள்ள போங்க. ஃபர்ஸ்டோட இப்ப எவ்வளவு காண நிறைஞ்சிச்சு பாருங்க. எம்மா கிடக்கு. ஐயோ, இது இந்த மாலவை, இது மாலவை. இதாங்க சந்தன் பவுடர் பண்றது. இந்த ஊர்ல எல்லாம் பவுடர் இதை வச்சு தான் பண்ணுவாங்க. எண்ணெய் எங்க போச்சு? இங்க இந்த எண்ணெய் தேங்காய் சீவுறது. இவ்வளோ தண்ணி வந்துருக்கு. ஆமா, இதுல நான் ஃபர்ஸ்ட் எவ்வளோங்க முங்கி கிடந்துச்சு, இப்போ பாருங்க. அது இப்போ ஓடி இருந்தால் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். ஆச்சி உள்ள ரொம்ப வந்துருச்சு, ரொம்ப வந்துருச்சு. வா, ஆச்சி வருது, ஆச்சி வருது. அதோ वो कुछ नहीं बोलेगा अभी. நாளைக்கு காலைல வந்துடும். எதுக்கு எதுக்கு வாங்கிட்டு வரதுக்கா? 10 ரூபா தான் சேல் சட்னி. ஆமா, அப்படிப்பட்ட சேஜன் சட்னி கீழே கிளம்பிடுச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சுல. இடி வேற நல்லா இடிக்கு, மழை தண்ணி வேற இப்படி இருக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாம். இங்கே பாருங்க, அங்கேருந்து தண்ணி வருது, தெரியுதா? தெரியுதா? அங்கேருந்து தண்ணி வருது, அந்த பக்கம். இப்போ எங்கள் அம்மா வந்து செருப்பு ஃபுல்லாக விட்டாங்க. அங்கே வரைக்கும் நான் போய் கொண்டு வந்தேன். நான் எங்கே
பட்டை சூப்பராக தெரியுது. हिंदी में सोलामा पानी पूरा भर गया है। मतलब कल स्कूल है कि पता नहीं वापस बारिश आ गया। ओ माय गॉड, वापस बारिश ख़त्म, पूरा इधर तक भर गया। इधर से पानी आ रहा है पीछे से, उधर सब उधर गटर भर के दिख रहा है आपको। रुको मैं जूम करके दिखाती हूँ आपको। तो गटर से पानी आ रहा है, तो उधर से देखो। स्मार्ट गर्ल, स्मार्ट गर्ल। आम இதுக்கு இந்தியே தெரியாது. ஆம்பா சொல்ல இடிக்கு என்ன சொல்லுவாங்க? தண்டர்னு இங்கிலீஷ்ல சொல்லிடுவோம். தண்டர். இது இடிச்சு என்ன நடிச்சு அது கொட்டி இதெல்லாம் கேஞ்சி आकाश। थंडर इज गोइंग ऑन। वो गंदा थंडर हो रहा है अभी, इतना गंदा थंडर हुआ था कि रात को आवाज़ भी आ रही ढाम ढाम डूम डूम करके। ऐसा लगता है कि पूरा घर में डोल बजा है। ऐसा लगता है पूरा फ्लैश आता है, विंडो से इतना गंदा फ्लैश दिखता है ना, तुम्हें क्या बताओ। वो पानी आ रहा है उधर से। फर्स्ट हिंदी ब्लॉग है वो, जाने भी नहीं हो रहा है, चलने भी नहीं हो रहा है। और क्या पता इसमें पानी में क्या क्या हो सकता है। ऐसा दो कुछ भी दो एक कुछ भी हो सकता है। हाँ बिजली हो रहा है, बिजली हो रहा है। ठीक है, लेट्स गो अप एंड सी व्हाट्स गोइंग ऑन द बैक साइड। चप्पल पूरा ऊपर रख दिया, செருப்புல மேலே வச்சாச்சு. நீங்கள் தெரியுதா அந்த காவாலம் தண்ணி வருது. यू कैन सी दैट क्यों गटर से पानी आ रहा है। ठीक है, आज का ब्लॉग ख़त्म करते हैं। हम लोग खाने में डोसा खाए थे, वो आपको दिखाया रहेगा, बट वो तमिल में रहेगा। आई जस्ट ट्रांसलेटेड इन दिस वीडियो। ऐसा हुआ, देखो दूसरे के घर पे भी हम लोग को दिख रहे हैं कितना पानी आ गया है। उनका ऑलमोस्ट उनका अपने से भी छोटा ही नहीं है, बड़ा घर है। ऑलमोस्ट उनका घर में पानी आ सकता है। जस्ट थोड़ा मैं शौक में होगी। चलो जाते हैं अभी।